ஊபியில் ஒரு நிகழ்வுங்க. ஒரு வயசானவர், ஒரு முஸ்லீம் முதியவர், அவரை போட்டு 4-5 இந்துத்துவ குண்டர்கள் வந்து அடிக்கிறாங்க. அடித்த ஒரு முகத்துலேருந்து ரத்தமாக வருது லைட்டாக. ஜெய் ஸ்ரீராம் சொல்லு, ஜெய் ஸ்ரீராம் சொன்னால் தான் விடுவோம், சொல்லுன்னு அவர் அந்த ஆளை போட்டு அந்த அளவு கொடுமைப்படுத்துகிறாங்க. ஆனாலும் பாருங்கள், அவருக்கு உள்ள ஒரு ஈமான், இறை நம்பிக்கை எந்த அளவு இருக்குதுனாக்க கடைசி வரைக்கும் நான் சொல்ல மாட்டேங்கிறார். எவ்வளோ பெரிய ஆச்சரியம்! அதாவது இஸ்லாத்தில் அது கூட அனுமதி இருக்குது. உங்களுக்கு உயிர் போக போகுது, அப்போ வந்து ஒருத்தன் வந்து மிரட்டுறான், நீ வந்து இஸ்லாத்தை விடுறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து கத்தியை வச்சு கழுத்தில் வச்சு உங்களை மிரட்டினான்னு வச்சுங்களேன். அப்போ சும்மா பொய்க்காக ஆமாம் நான் வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கும் அனுமதி உண்டு, உயிரை காப்பாற்றுக்கிறதுக்காக. ஆனால் அந்த இடத்துல அடுத்து அப்படி இன்னொரு சம்பவம் பாருங்கள். திஸ் இஸ் ஃப்ரம் கன்வாலி, மகாராஷ்டிராவில் நடந்தது. ஒரு முஸ்லீம் வந்து அவருடைய ஒய்ஃபுக்கு முன்னாடியே வச்சு, ஹிந்துக்கள் பையன், அவன் ஒய்ஃபும் பிள்ளையும் இருக்கிறாப்புல, இவங்க முன்னாடியே வச்சுக்கிட்டு அந்த ஆளை போட்டு அடித்து சட்டையெல்லாம் பிரித்து, அதே ஜெய் ஸ்ரீராம் சொல்லு, ஜெய் ஸ்ரீராம் சொல்லு. அவர் எதுக்குப்பா சொல்லணும்? அவர் ஒரு முஸ்லீமு, அவர் ஏன் உன்னுடைய கடவுளை வந்து அவர் ஏன் சொல்லணும்? இப்போ ஒன்று போய் நாங்கள் வந்து அல்லாஹ் அக்பர் நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கட்டாயப்படுத்துகிறோமா? இன்னும் ஒரு பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறானுங்க. அவருடைய மதம் வேறு, உன்னுடைய மதம் வேறு, உன்னுடைய கடவுளை நான் வந்து எதுக்குப்பா சொல்லணும்? இல்லைனாக்கா நீ பாகிஸ்தானுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை போட்டு அடித்து, அந்த பொண்ணு வேறு அழுவுது, இப்போ புருஷனை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையும் அழுகுறாப்புல. அதாவது இந்த அளவு மடத்தனமான ஒரு கூட்டத்தை இந்த இந்துத்துவாக்கள் உருவாக்கி வச்சுருக்காங்க, இந்த ஆர்எஸ்எஸ் உருவாக்கி வச்சுருக்குது. பைத்தியக்காரனுங்க. அதாவது ஒரு மதத்தை பற்றியும் தெரியாது, ஒரு மதத்தை வந்து எப்படி ஃபாலோ பண்ணணும், இல்லை அந்த மதத்தை எப்படி பரப்பணும், அது கூட தெரியல. இப்படிலாம் நீ வந்து வலுக்கட்டாயம் பண்ணுனா எங்கேயாவது மதம் வளருமா? இந்த மாதிரி வன்முறையில் வளர்ந்ததா இன்றைக்காவது சரித்திரம் உண்டா? இப்போ நானும் எங்களுடைய முன்னோர்கள்லாம் வந்து இஸ்லாத்தை ஏற்றோன்னாக்க அதுக்கு காரணம் இந்து மதத்தில் இருந்த வர்ணாசிரம கொடுமை. அதை எதிர்த்து தானே நாங்கள்லாம் எங்களுடைய முன்னோர்கள்லாம் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அடுத்தாப்புல இவர் பாருங்கள், இவர் வந்து ஐயர், இவர்கிட்ட வந்து கேட்குறாங்க. அப்போது அவர் சொல்கிறாரு, நான் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறப்போ வண்ணான், பால் விற்கிறவன், கோனார், இவங்கெல்லாம் வந்து வரிசையாக துணி துவைக்கிற வண்ணான், இப்படி வரிசையாக வந்து அந்தந்த தொழிலுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த மக்கள் இருந்து அவருடைய தொழிலை நல்லபடியாக நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒழிச்சிட்டோம் அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறார். அதாவது குலத்தொழில் பார்க்குறது வர்ணாசிரம கொள்கையில் உள்ள ஒன்று. இப்போ இதனால் என்ன ஆகுது? மற்றவங்களெல்லாம் குலத்தொழில் பார்க்க சொல்கிறார் இவர். ஆனால் இவர் குலத்தொழில் பார்க்குறாரா? இவருடைய பிராமண சமூகம், பார்ப்பன சமூகம் வந்து அவர்களுடைய வேலை என்ன? ஒரு கோயிலில் குருக்களாக இருக்கணும், அவர்கள் அங்கே வரக்கூடிய மக்கள் கொடுக்குற தட்சணையை வச்சு சாப்பிட்ணும், பிச்சை எடுத்து சாப்பிட்ணும். இதுதான் அவர்களுடைய குலத்தொழில். எல்லாரையும் குலத்தொழில் பார்க்க சொல்கிற இவர் தன்னுடைய இனத்துக்கு ஏன் அந்த குலத்தொழில் பார்க்க சொல்லி அட்வைஸ் பண்ணுறதில்ல? அவர்கள்லாம் போய் கனடாவிலையும் அமெரிக்காவிலையும் ஐடி படிச்சுட்டு டாக்டருக்கு படிச்சுட்டு இன்ஜினியரிங் படிச்சுட்டு கோடியாக சம்பாதிக்கிறாங்களே. அப்போ அது தவறு. ஒரு காலத்தில் ஸ்ரீரங்கத்தில் எனக்கு தெரியும் யாதவர்கள் அத்தனை பேர் இருந்தான். ஒவ்வொரு நாளும் காத்தாலும் வந்தோன்னா மணி அடிச்சுட்டே பால் வித்துட்டு வருவான். இப்பெல்லாம் எங்கேயும் மணி அடிச்சு பால் விற்கிறது கிடையாது, ரொம்ப ரேர். பால்காரர் வருவாரு நம்ம நன்னாவே தெரியும். வண்ணான் அத்தனை பேர் இருந்தாங்க. எல்லா குலத்தொழில் தான் ஒழிச்சிட்டோமே, நம்ம குலத்தொழிலாம் அழிச்சிட்டோமே. டாக்டர் இன்ஜினியர் ஆகிட்டாங்க, எல்லாரும் டாக்டர் இன்ஜினியர் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னையும் அவரால் அதை வந்து கேட்க முடியல. இன்னும் அது இப்படி ஒரு வார்த்தையா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அசந்துட்டாப்புல. அதான் நம்ம சொல்கிறோம், எல்லா குலத்தொழிலையும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற நீங்கள் உங்களுடைய குலத்தொழிலை ஏன் சார் விட்டீங்க?
அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அடுத்தாப்புல இந்த இந்த சங்கிகள் இப்போ வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு சொல்லிட்டு வம்பு பண்ணுறானுங்கள்ல முஸ்லீம்கள்கிட்ட வந்து, அவட வந்து இன்றைக்காவது இவர் வந்து கோயிலில் வந்து அனுமதிப்பாரா? நீ வந்து ஹிந்து மதத்துக்காக நீ பாடுபடுற, ஓகே. அந்த இந்து மதம் உன்னை எந்த லெவலில் வச்சுருக்குது? நீ போய் இந்த முஸ்லீமை சொல்கிறது இருக்கட்டும், ஜெய் ஸ்ரீராம், நீ போய் கோயிலில் போய் ஒழுங்காக ஜெய் ஸ்ரீராம் நீ போய் சொல்ல முடியுமா? வெளியில் வேணால் ரோட்டில் வேணால் கத்திட்டு இருக்கலாம், கோயில் உள்ள போய் நீ ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிப்பார், புரடையில் பிடிச்ச தலை வெளியில் தள்ளுவாங்க. அதுக்கெல்லாம் சொல்ல வேண்டிய ஆள், அதாவது மூலஸ்தானத்தில் யார் போய் இறைவன் இருக்கக்கூடிய அந்த கடவுள்னு சொல்கிறாங்கல்ல, அந்த கருவறைக்குள்ளே யார் போய் சொல்லணுமோ அவா சொன்னால் தான் நடக்கும். நீலாம் சூத்திரால், நீ வெளியில் போன்றுவான். அப்போது இவனுடைய மதத்தை இவன் சொல்கிறதுக்கு கோயிலில் அனுமதி கிடையாது. அப்புறம் வந்து நீ வந்து முஸ்லீம்க்கு எப்படி வந்து சொல்கிற? முஸ்லீமுக்கு நான் எதுக்கு சொல்லணும்? ஜெய் ஸ்ரீராம்னு நான் எதுக்கு சொல்லணும்? நான் வந்து பல தெய்வ வணக்கத்தை நான் வெறுக்கிறேன். எனக்கு ஏக தெய்வ கொள்கை தான். ஒன்றே குலம் ஒருவனே தேவன். நம்முடைய தமிழர்களுடைய முன்னோர்கள் என்ன ஃபாலோ பண்ணி வாழ்ந்தாங்களோ அந்த வாழ்க்கை தான் எனக்கு. ஒன்றே குலம் ஒருவனே தேவன், யாதும் ஊரே யாவரும் கேளீர். இதெல்லாம் நம்ம தமிழர்களுடைய பண்பாடு. அந்த பண்பாட்டின்படி தான் நான் வாழுவேன். கடைசி வரைக்கும் நான் அப்படி தான் வாழ போகிறேன். நீ வந்து என்னை வந்து எதுக்கு வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்கிற? நீ உனக்கு விருப்பம் இருந்தால் நீ சொல்லிக்கோ, ஜெய் ஸ்ரீராம் சொல்லிக்கோ, ஜெய் ஹனுமான் சொல்லிக்கோ, என்னென்ன வேணாலும் சொல்லிக்கோ. நான் வந்து உனக்கு உன்னுடைய மதத்தை நான் வந்து ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீ அல்லாஹ் அக்பர்னு நீனும் சொல்ல வேண்டாம். உன்னை யாரும் கட்டாயப்படுத்த மாட்டாங்க. இப்போ அரபு நாடுகளில் எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் வேலை செய்கிறாங்களே, யாராவது வந்து அவங்கள வந்து நீ வந்து அல்லாஹ் அக்பர் சொல்லுன்னு சொல்லி அப்போ தான் சம்மன் கொடுப்பேன்னு சொல்கிறாங்களா? இன்னொரு பைத்தியக்காரத்தானது.